ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் செய்ய போகிறேன். ஃப்ரைடு சிக்கன். அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் மதியானம் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியும் கீ ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து குழம்புக்காக, இது வந்து கேஎஃப்சி செய்யறதுக்காக இந்த சிக்கன். இப்போ கேஎஃப்சி சிக்கனுக்கு இப்போ மேரினேட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம், பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். சிக்கன் கிரேவி அப்புறம் கீ ரைஸும் இப்போ செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அப்புறமா ஈவினிங்காக வந்து கேஎஃப்சி செஞ்சுக்கலாம். ஓகே, கீ ரைஸுக்கு கீ எடுத்து போட்டுக்கலாம். இந்த கீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம பொங்கலுக்கு சட்னி வச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இது மட்டும் பொங்கல் மேலே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. மில்கி மிஸ்ட். இது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம் கீ ரைஸ்க்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆகிடுச்சு. இப்போ கீ ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் கீ போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கீ ரைஸ்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டைம் வந்து என்ன ஆச்சுன்னா 1:20 ஆகுது. இன்னும் நாங்கள் சாப்பிடலை. செய்ய ஆரம்பித்ததே வந்து 12:30க்கு தான் செஞ்சேன். எல்லாம் ரெடி பண்ணி செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உக்காந்து சாப்பிட போகிறோம் எல்லோரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். பிரியாணி இல்லை, கீ ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். சிக்கன் கிரேவி இல்லை கேஎஃப்சி அதெல்லாம் செஞ்சிட்டோம். வாங்க சாப்பிடலாம். பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பூசணி விதை போட்டது. பூசணிக்காய் வரும். இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், சூப்பராக பார்க்குறதுக்கு. ஏதாச்சும் பேசம்மா. அக்ஷரா, இப்போ நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ டைம் வந்து 4 o'clock ஆகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கேஎஃப்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.
பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவரு, மிளகு தூள், மல்லித்தூள், சில்லி பவுடர், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் போட்டுக்கலாம். முன்ன பின்ன நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பக்கத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு டிப் அடித்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். அப்படி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் மசாலா தடவுற ஆர்வத்தில் என் ட்ரெஸ் மேலெல்லாம் கொட்டிக்கிச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங் போட்டு வச்சாச்சு. இப்போ ஐஸ் வாட்டரில் செகண்ட் கோட்டிங் போட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோட் பண்ணி எடுத்துருக்கேன். சூப்பராக மசாலா செட்டில் ஆகிருக்கு. இப்போ வாங்க எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நம்ம KFC சிக்கன் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் தீஞ்சு போகாது, இல்லைன்னா மேலே மட்டும் தீஞ்சு போயிட்டு உள்ளே குக் ஆகாது. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இங்கே பாருங்கள், சூப்பரான சூடாக இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கிட்ட எடுத்துன்னு போய் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாங்க என் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். அக்ஷு, உனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருடா. KFC தாண்டா. எடுக்குது, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூடாக இருக்கு. இங்கே காட்டு, அம்மா காட்டு. KFC எடுத்து காட்டு கையில். காட்டு. சூப்பரா? ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எப்படி இருக்கு செல்லம்? உனக்காக அம்மா செஞ்சுருக்கேன். போ புள்ள உட்காந்து சாப்பிட்டு. மயனீஸ் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கு. KFC கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. யாருக்கெல்லாம் KFC பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரோகான் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அக்ஷரா என்ன சண்டை போட்டுனுக்குற?